அத்தா, நாம் இப்பொழுது முத்துமலைக்கு போக வேண்டும். வாருங்கள், போகலாம். அத்தா, இதுதான் முத்துமலை போல் இருக்கிறது. இங்கு நாம் கையாள வேண்டியது. அத்தா, நீங்கள் அத்தை அருகிலேயே இருங்கள். நான் போய் ஒற்றுமையின் இருப்பிடமான அந்த சகோதரர்கள் இருவரையும் பிரித்து ரகசியத்தை தெரிந்து கொண்டு வருகிறேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். கண்ணே, நீ இந்த லோகத்து பெண்ணா? இல்லை, இந்திரலோகத்து பெண். ஆஹா, நான் அப்போதே நினைத்தேன். நான் உங்களை நாடி வந்த காரணம், என் அழகை பற்றி இந்திரலோகத்தில் நீ கேள்விப்பட்டிருப்பாய். என்னை மனமுடித்துக் கொள்ள வந்திருக்கிறாய், அப்படித்தானே? ஆமா. வா. ஏன் இந்த பிணக்கம்? முதலில் தங்கமல ரகசியத்தை சொல்ல வேண்டும். ஐயோ, அதை நாங்கள் சொன்னால் கல்லாகி விடுவோமே. அப்படியானால் நான் உங்களை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். பெண்மணி, என் கண்மணி, உனக்கும் எனக்கும் பொருத்தம் இருக்கும்போது நீ அந்த முட்டாளை தேடி போகலாமா? முதலில் தங்கமல ரகசியத்தை சொல்ல வேண்டும். ஐயோ, அதை சொல்லிவிட்டால் நான் கல்லாகி விடுவேனே. அட பைத்தமே, உன் அண்ணாதான் அப்போதே பாதிய சொல்லிவிட்டாரே. என்ன? மாயா கூகே மாம்பர ராயா, சாயா காகே சாம்பர தேயா, அது வரைக்கும் சொல்லிவிட்டானா? ஆமா. ஆனால் என்ன? எனக்கு உங்களைத்தான் பிடித்திருக்கிறது. அப்படியா? பாக்கியை நீங்களே சொல்லுங்களே. சொல்லிவிடுகிறேன். வேண்டாம், நான் சொல்கிறேன். இல்ல, நானே சொல்கிறேன். டேய் முட்டாள், முதலில் என்னைத்தானே கேட்டால் நானே சொல்கிறேன். என்ன?
சண்டே வேண்டாம், இருவருமே சொல்லுங்க. அதுதான் சரி, சொல்லுவோம். மாயா பூகே மம்பர நாயா சாயா காகே சாம்பர தேயா பாயா மாகே பாம்பர காயா தாயா தேகே தாம்பர சோயா. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். இதுவே தங்கமலையின் ரகசியம். அறிவோ குருவாக குருவே துணை. ரகசியத்தை தெரிந்து கொண்டே இருந்தார். நானும் உன்னுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டேன். எங்கிருந்தே பார்த்தீர்களா? பார்த்தேன். பருவகுமாரி, இந்த படுகிழவனுடன் வாழ முடியுமா என்று மோகினிகள் கேட்டதற்கு வீராவேசமாக பேசினாயே, இப்போது என்ன செய்தாய்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பசப்புக்காரி, இந்த பாலும் கண்களால் பார்த்தேனடி. அத்தா, அத்தா, நான் நிரபராதி. அவ்விருவரையும் பிரித்து ரகசியத்தை தெரிந்து கொள்ள நடத்தேன். அப்படி என்ன ரகசியத்தை தெரிந்து கொண்டாய்? வேண்டாம் அத்தா, வேண்டாம். அதை சொன்னால் நான் கல்லாக விடுவேன். கிழவனாயிற்றே, ஏமாற்றி விடலாம் என்று பார்க்கிறாயா? நீ தாங்கவற்றவளாயிருந்தால் தெரிந்து வந்த ரகசியத்தை சொல். அத்தா, எத்தனையோ கடும் சோதனைகளுக்குள்ளாடி காரியம் வெற்றி பெறப்போகும் இந்த நேரத்தில் அதை கிடைத்து விடாதீர்கள் அத்தா. சொல்லுகிறேன் அத்தா, சொல்லுகிறேன். ஆனால் அதன் பின்னர் வீண் சந்தேகத்தால் அமுதாவை கொண்டு விட்டோமே என்று வருந்து கொண்டே இருக்காதீர்கள். தங்கமலைக்கு விரைந்து செல்லுங்கள். நாளைக்கு தான் பௌர்ணமி. நினைவிருக்கட்டும், பௌர்ணமிக்குள் அம்மாள் சுயவருவம் அடைய வேண்டும். இதுதான் ரகசியம். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். ரகசியத்தை கேட்காதீர்கள், கேட்காதீர்கள் என்று சொன்னாயே. நான் பாவி, நான் பாவி. மிருகத்தோடு விமாறு திரிந்த என்னை வாழ்வழித்தாயே. உன் மீதான் நான் சந்தேகப்பட்டேன், உன் மீதான் நான் சந்தேகப்பட்டேன். என் அறிவு கண்களை திறந்து விட்ட தெய்வமே, மாமன் மாமிக்காக வாழ்விலேயே தியாகம் செய்த உனக்கு நான் காட்டிய நன்றியை பார். அமுதா, 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 உன் அமுதூரும் கண்களால், உன் அமுதூரும் கண்களால் என்னை ஒரு முறை, ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா, பார்க்க மாட்டாயா? வேண்டாம், வேண்டாம், என்னை பார்க்க வேண்டாம். சிலையாகவே இரு, சிலையாகவே இரு. ஆண் வர்க்கத்திலே இப்படி ஒருவன் அக்கிரமம் செய்து விட்டான் என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்ட நீ சிலையாகவே இரு, சிலையாகவே இரு. என்னை போன்ற பேய்கள் இனி நல்லவர்களை சந்தேகிக்க கூடாது என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்ட நீ சிலையாகவே இரு. எங்கேயாவது கண்காணாத இடத்திற்கு போய்விடுவோம். இதைவிட புத்திசாலித்தனமான யோசனையை உங்களிடமிருந்து எப்படி எதிர்பார்க்க முடியும்? நந்தினி, போதும். வழக்கமாகவே திருட்டுத்தனத்தில் வாழ்க்கை நடத்துகிறவர் தானே நீங்கள்? நந்தினி, இன்னும் நகர்ந்து போகவில்லை. போகாது. யாருக்கும் தெரியாமல் ஓடி வந்துவிட
நான் உம்மை போன்ற கோழை அல்ல. என் உடலிலே ராஜரத்தம் ஓடுகிறது. இன்னும் சில ஆண்டுகளுக்கு இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ள மறைந்திருந்து வாழ்வதை விட இன்றே என் உயிரை மாய்த்துக் கொள்ள நான் தயங்க மாட்டேன். நந்தினி, உன் பிடிவாதத்தால் காரியத்தை கெடுத்து விடாதே. மனிதன் தற்பம் வாய்க்காது. நான் எப்போதுமே நம்பிக்கை எடுப்பதில்லை. அடி பாவி, உன்னை ஆனந்தப்படுத்தத்தானே என் உயிரை கூட பணைய வைத்து அந்த காவலனை எம்மன் உலகத்துக்கு அனுப்பிவிட்டு ஓடோடி வந்தேன். சண்டாளி, இன்னும் நீங்கள் நந்தினியை புரிந்து கொள்ளவில்லை. நந்தினி கண்டுபிடித்து விட்டேன் மீண்டும் ராஜ வாழ்க்கை நடத்த வழி என்று நீங்கள் சொல்லி இருந்தார் ஆனந்தப்பட்டிருப்பேன். அறிவாளி என்று பாராட்டி இருப்பேன். என்ன? நந்தினி, வழி இருக்கிறது. கடைசி முயற்சி, காத்து. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். கஜேந்திரா, வா வா கஜேந்திரா. சுவாமி, 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 இதென்ன பயங்கரம்! உடல் முழுவதும் கல்லாக இருக்கிறதே. நாடோடியாக திரிந்த மகேந்திரனை மாணாக்கராக அழைத்து வந்ததன் பலன்தானப்பா இது. என்னிடமிருந்து உருமாறக்கூடிய கொள்கைகளை திருடிக் கொண்டான். மந்திரக்கோர் இருக்கும் இடத்தை சொல்ல மறுத்ததற்காக என்னையும் இப்படியாக்கிவிட்டான். குரு துரோகி! அது போகட்டும், நீ உரிய காலத்திலே வந்துவிட்டாய். கஜேந்திரா, இன்று பௌர்ணமி. அதோ பார், சந்திரன் உதயமாகிக் கொண்டிருக்கிறான். அவன் மலை உச்சிக்கு வருவதற்குள் நம் காரியம் முடிந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு விமோச்சனமே கிடையாது. என்ன செய்ய வேண்டும் சுவாமி? அதோ தென்புறம் தெரிகிறது, அதுதான் மந்திரக்கோர் இருக்கும் குகை. அங்கே சென்று 5 விரல்களையும் அகல விரித்து 3 முறை கதவின் மேல் தட்டு. ஜெய் பவானி என்று உறக்க கூவு. கதவு திறக்கும். உள்ளே சென்று அங்கிருக்கும் மந்திரக்கோலை எடு. உடனே நீ சுய உறவை அடைவாய். அந்த மந்திரக்கோலினால் என் உடம்பின் மேல் தடவினால் நானும் சுய உறவை அடைவேன். போ, தாமதம் செய்யாது. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஜெய் பவானி! மகேந்திரா, மறுபடியும் நீ வந்து விட்டாயா? குரு துரோகி! அயோச்சா, அன்று மந்திரக்கோல் இருக்கும் இடத்தை சொல்ல மறுத்து விட்டாயே, துரோகி! மகனே, ஜாக்கிரதை! மந்திரக்கோல் பறிகொடுத்து விடாது. கஜேந்திரா!
சந்திரன் மேலே வந்து கொண்டிருக்கிறான். சந்திரன் மறைவுக்கு வருவதற்கு இன்னும் சில வினாடிகளே இருக்கின்றன. கஜேந்திரா, சந்திரன் உச்சிக்கு வந்து கொண்டிருக்கிறான். மந்திரத்தை கொண்டு வா, ஓடி சீக்கிரம் சீக்கிரம். ஜெய் பவானி. கஜேந்திரா, எனக்கு மறுபிறவை அளித்து விட்டாயப்பா. சுவாமி, என் தாய் தந்தையர் என்னுடன் வா. கஜேந்திரா, முத்துமாலை இங்கே வை. ஜெய் பவானி. குமுதா. பிரபு. சுவாமி, கஜேந்திரா, நீ நினைப்பது போல் இவன் அமுதாவின் தந்தை அல்ல. இவன்தான் உண்மையான சக்கரவர்த்தி ஆதித்தன். ஆதித்தா, இவன்தான் காணாமற் போன உன் மகன் விக்ரமன். விக்ரமா? அப்பா. விக்ரமா. அம்மா. அம்மா. விக்ரமா. சுவாமி, அமுதா, வாருங்கள். சுவாமி. ஜெய் பவானி. அமுதா. அமுதா. அம்மா, அப்பா, இதுதான் உங்கள் மருமகள் அமுதா. நீங்கள் இருவரும் சுய உருவம் பெறுவதற்காக அரும்பாதி. கண்ணே, அத்தை, கண்ணே, அத்தை, அத்தை, மாமா. சுவாமி, அப்படியானால் என் தாய் தந்தை? உன் தாய் இளமையிலே காலமாகிவிட்டாள். இத்தனை நாள் ஆதித்த சக்கரவர்த்தியால் காட்சியளித்த இந்த மகேந்திரன் தான் உன் தந்தை. சரி, எல்லோரும் புறப்படுங்கள். ஜெய் பவானி. இப்பொழுதாவது மரியாதையா உண்மை சொல். மகேந்திரன் எங்கே? கூக்குரலையோ அல்லது கூறிய வாழையோ கண்டு என்றுமே பயந்ததில்லை. பயந்ததில்லை. சாரங்கா, இவளை கொண்டு போய் புலிகள் இருக்கும் கூண்டில் தள்ளுங்கள். அழகேசா, அண்ணா, அண்ணே, சக்கரவர்த்தி, மகாராணி, இவன் தான் நம் காணாமல் போன மகன் விக்ரமன். விக்ரமா? விக்ரமா? அழகேசா, எங்களை நீ மீண்டும் காண்பதற்கு இந்த மகானின் அனுகிரகம் தான் காரணம். ஓஹோ, அப்படியா? மகானே, இந்த காரை பழையபடி மாற்றி. வேண்டாம் வேண்டாம், ஒட்டு கேட்கறது தப்பு தெரியப்படுத்த இந்த காது இப்படியே இருக்கட்டும். மகானே, இந்த 2 அக்கிரமக்காரர்களுக்கும் நீங்க தான் தகுந்த தண்டனை கொடுக்கணும். இனியும் இவர்களால் வராது. ஆகவே இவர் ஜெய் பவானி.